சொந்த வீட்டில் சொந்த அம்மாவை பார்க்க மாட்டாங்க. ஆனா 50 கிலோமீட்டர் தாண்டி கன்னியாகுமரியில சகாயமாதா கோயில்ல போய் அன்னை மரியாவை பார்த்துட்டு வராங்க. வீட்டில் உள்ள அம்மாவுடைய நிலைமை அது எங்களுக்கு தேவையில்லை. சொந்த வீட்டில் அன்னையை பார்க்காதவர்களுக்கு நீங்கள் எந்த தூரத்தில் அன்னையை பார்க்க சென்றாலும் அந்த அன்னை உங்களுக்கு செவி சாய்க்க மாட்டாள். முதல்ல சொந்த வீட்டில் அம்மாவையும் மாமியாரையும் மருமகளையும் பாருங்க, நல்ல முறையில் பாருங்க. அதுக்கப்புறம் தொலைதூரத்திற்கு போய் அன்னை மரியாவுக்கு நேர்ச்சை செலுத்துங்க, காணிக்கை செலுத்துங்க, படையல் செலுத்துங்க, சமபந்தி கொடுங்க, நிறைய நன்கொடை பண்ணுங்க. முதல்ல உங்கள் வீட்டில் உள்ள அம்மாவை நல்ல முறையில் கவனிங்க. அன்னை மரியா எலிசபெத்தை பார்க்க போனாங்க அல்லவா? எத்தனை கிலோமீட்டர் தாண்டி போனாங்க? 150 கிலோமீட்டர் தாண்டி 4 நாட்கள் நடந்து போனாங்கம்மா. மலையடி வாரத்தில் உள்ள ஒரு எலிசபெத் கர்ப்பிணி பெண். அந்த பெண்ணுக்கு உதவி செய்ய யாரும் கிடையாது. 4 நாட்கள் நடக்க வேண்டும். தனியாக ஒரு பெண்ணாக நடந்து செல்ல வேண்டும். 150 கிலோமீட்டர் பயணம் செய்ய வேண்டும். அந்த பெண்ணுக்கு ஓடி சென்று கர்ப்பிணி நேரத்தில், கர்ப்பம் நேரத்தில் அந்த பெண்ணுக்கு பிரசவம் முடிகிற வரையிலும் கூடவே இருந்து உதவி செய்தவள் அன்னை மரியாள், ஆரோக்கிய அன்னை. நான் ஒரு கடைக்கு போயிருந்தேன். அந்த கடையில் ஒரு அம்மா அப்பா ஒரு சின்ன குழந்தை ஷாப்பிங் வராங்க. அப்போ அந்த வந்த உடனே அந்த அம்மா ஒன்றும் பார்க்கல. ஒரு பாக்கெட் குர்குரு, ஒரு பாக்கெட் லேஸ், ஒரு பாக்கெட் அது பிஸ்கெட்டு எல்லாம் வாங்கி போட்டுட்டு குழந்தைக்கு என்னது தொங்க போட்டுருக்கக்கூடிய எல்லா சாக்லேட்டும் வாங்கி கொடுத்துட்டு கிளம்புறாங்க. இந்த அம்மாவை நான் என்ன சொல்ல முடியும்? நல்ல உணவுகளை கொடுக்காத தாய் எப்படி ஆரோக்கிய அன்னையை வழிபட முடியும்? ஆரோக்கியமான உணவுகளை சமைத்திராத அன்னை எப்படி ஆரோக்கிய அன்னைக்கு வணக்கம் செலுத்த முடியும்? இன்னைக்கு 4 வயசுல 5 வயசுல ஒரு பொண்ணு ஒரு குழந்தை வயசுக்கு வரானா அதுக்கு முதல் காரணம் சாப்பிடக்கூடிய நொறுக்கு தீனிகளும் உணவுகளும் தான். ஆரோக்கிய அன்னைக்கு விழா எடுக்கக்கூடிய நமக்கு ஏன் ஆரோக்கியமான உணவுகளை குழந்தைகள் கொடுக்க தெரியவில்லை? நினைத்து பாருங்கள். கிரேக்க வரலாற்றில் அன்னை மரியாவை அறிந்திராத காலகட்டத்தில் நிறைய பெண் தெய்வங்கள் புராணங்களிலே காணப்பட்டார்கள். கிரேக்க புராணங்களில் பெண் தெய்வங்கள் நிறைய இருந்தன. அதில் முதல் பெண் தெய்வம் அதீனா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் தெய்வம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏதென்ஸ் நகரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏதென்ஸ் நகரத்தினுடைய பெயர் இந்த பெண் தெய்வத்தால் வழங்கப்பட்டிருக்கிறது. ஏதென்ஸ் நகரம் என்று சொன்னாலே அதீனா என்ற பெண் தெய்வத்தினுடைய பெயரையே சூட்டி இருக்கின்றார்கள். இந்த பெண் தெய்வத்தை பிராணம், உண்மை அல்ல, இது பிராணம். இந்த பெண் தெய்வத்தை சேயூஸ் என்ற கடவுள் அம்மா இல்லாமலேயே உருவாக்கினார். அம்மா இல்லாமலேயே உருவாக்கிய இந்த பெண் தெய்வம் சேயுசினுடைய நெற்றி எந்த அளவுக்கு பறந்துபட்டு வெண்மையாக இருந்ததோ அதே அழகு காட்சியளித்தவள் இந்த அதீனா என்று சொல்லக்கூடிய இந்த பெண் தெய்வம். இந்த பெண் தெய்வத்தை வழிபடுவதற்கும் ஒரு கூட்டம் இருந்தது கிரேக்கத்தில். கிரேக்கம், சுமேரியா, பாபிலோனியா, யூத சமூகம் எல்லாமே சேர்ந்து வளர்ந்து வந்த ஒரு காலகட்டத்தில் இந்த பெண் தெய்வ வழிபாடு முறையும் அங்கே காணப்பட்டது. கிறிஸ்தவத்தில் அதுவரையிலும் பெண் தெய்வம் என்ற வழிபாடே கிடையாது. ஆணாதிக்க கடவுள் மட்டுமே இருந்தார்கள், ஆண் தெய்வங்கள் மட்டுமே இருந்தனர். என அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கிரேக்கத்தை சார்ந்த அதீனா என்று சொல்லக்கூடிய ஒரு பிராண பெண் தெய்வத்தை நம்பி மக்கள் கூட்டம் சென்று கொண்டிருந்தது, குறிப்பாக பெண்கள். இந்த பெண் தெய்வத்திற்கு அடுத்தபடியாக இன்னொரு பெண் தெய்வம் அஃப்ரோடைட் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் தெய்வம். அஃப்ரோடைட் என்ற பெண் தெய்வத்தையும் சேயூஸ் என்ற கடவுள் உருவாக்கினார். சேயூஸினுடைய மகள். சேயூஸ் படைத்த உருவாக்கிய பெண் தெய்வங்களிலேயே மிகவும் அழகானவள் இந்த அஃப்ரோடைட் என்று சொல்லக்கூடிய பெண் தெய்வம். இந்த பெண் தெய்வத்தை உருவாக்கிய பொழுது ஆண் தெய்வங்கள் அத்தனையும் இந்த பெண் தெய்வத்தின் மீது காதல் கொண்டு இது எப்படியாவது அடைய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு போட்டி போட்டு சண்டை போட்டு கொண்டார்கள். இதை பார்த்த சேயூஸ் என்ற பிராண கடவுள், கிரேக்க பிராண கடவுள், இந்த பெண் தெய்வத்தை அஃப்ரோடைட் என்று சொல்லக்கூடிய பெண் தெய்வத்தை
ஒரு நொண்டி அரசனுக்கு கல்யாணம் செய்து கொடுத்தார். இது இரண்டாவது பெண் தெய்வம். இந்த பெண் தெய்வத்தையும் வழிபடுவதற்கு கிரேக்கத்தில் நிறைய பெண்கள் ஓடிக்கொண்டிருந்தார்கள். அதன் பிறகு ஹெஸ்தியா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் தெய்வம், அதன் பிறகு நிலாவை தன்னுடைய முடியாக சூட்டிய செலினா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் தெய்வம் என்று அதிகமாக கிரேக்க புராணங்களில் பெண் தெய்வங்கள் காணப்பட்டனர். கிறிஸ்தவத்தில் அதுவரையிலும் பெண் தெய்வ வழிபாடு முறை இல்லை. புராணத்திலேயே இந்த அளவுக்கு பெண் தெய்வங்கள் இருந்தன என்று சொன்னால், இதுவரையிலும் அன்னை மரியா என்று சொல்லக்கூடிய இறைவனுக்கு ஆம் என்று அர்ப்பணித்தவள் ஏன் அறியப்படவில்லை என்ற கேள்வி எழும்பிய பொழுதுதான் அங்கே அன்னை மரியாள் முன்னிலைப்படுத்தப்படுகின்றாள். உங்கள் நாட்டில் பிராண கடவுள் இருக்கிற பொழுது எங்கள் சமூகத்தில் உண்மையிலேயே அன்னை மரியாள் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் தெய்வம் இருக்கிறாள். அது இறைவனால் படைக்கப்பட்டவள், வாழ்ந்தவள், ஆம் என்று சொன்னவள், கிறிஸ்துவை கருத்தரித்தவள், தூய் ஆவியால் உருவாக்கியவள் என்ற அழகான ஒரு தத்துவத்தை, அழகான நம்பிக்கையை அந்த காலகட்டத்தில் கிறிஸ்தவத்தில் எழுப்பினார்கள். நீங்கள் பொய் தெய்வங்களை வழிபடுகின்ற பொழுது நாங்கள் உண்மையான பெண் தெய்வம் எங்களுக்குள்ளும் இருக்கிறாள் என்று சொல்லிக்கொண்டு அன்னை மரியாவினுடைய பக்தி அன்றைக்கு உருவாகிய பொழுதுதான் பெண்களுக்கான அடையாளம் அங்கே வெளிப்பட்டது. நிறைய பெண் மக்கள் அன்னை மரியாவினுடைய பக்தியில் இறங்கினார்கள். கிரேக்க புராண கடவுள்களை விட்டுவிட்டு, பொய்யான தெய்வங்களை விட்டுவிட்டு, இதிகாசங்களை எல்லாம் விட்டுவிட்டு உண்மையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கருத்தரித்த அன்னை மரியாளும் உங்களை விட மேலானவள், அவளுக்கு அதிகமான குணங்கள் இருக்கின்றன, அவளே நிலாவை மணிமுடியாக சூட்டி இருக்கின்றாள், அவளே கன்னியாக இருக்கின்றாள், உங்கள் நாட்டில் காணப்படக்கூடிய அத்தனை பெண் தெய்வங்களை விடவும் எங்கள் நாட்டில் அதிகமான உண்மையாக கன்னியாக இறைவனுக்கு அர்ப்பணமாக வாழ்ந்த அன்னை மரியாளும் இருக்கிறாள் என்ற உண்மையை மக்கள் சொன்ன பொழுது அங்கே அன்னை மரியாவுக்கென்று தனித்துவமான பக்தி உருவானது. இப்படித்தான் அன்னை மரியாவுக்கு பக்தியும் வணக்கமும் உருவான வரலாறு. இப்போ அன்னை மரியாவுக்கு என்னென்ன பேர்லாம் இருக்குது சொல்லுங்க பாப்போம். ஆரோக்கிய அன்னை, வேற சகாய மாதா, ஃபாத்திமா அன்னை, லூர்து அன்னை, வேளாங்கண்ணி அன்னை, அலங்கார மாதா அன்னை, கல்யாண மாதா அன்னை, மின்னல் மாதா அன்னை, மலையடிவார மாதா அன்னை, நிறைய அன்னை வேறு வேறு பெயர்களில் காணப்படுகின்றாள். அன்னை ஒருத்தி தானேம்மா, அன்னை ஒருத்தி தானே. நீங்கள் ஆரோக்கிய மாதா இந்த குருசடியிலையும் ஜெபிச்சாலும் அந்த அன்னை ஒரே மாதிரியாக தான் இருப்பாள், அப்படி தானே. நீங்கள் லூர்து வெளிநாட்டிற்கு போனாலும் அந்த அன்னை ஒரே மாதிரி தான் உங்களுக்கு செவி சாய்ப்பாள். நீங்கள் கன்னியாகுமரியில் போனாலும் அந்த அன்னை ஒரே மாதிரியாக தான் செவி சாய்ப்பாள். நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் அன்னை மரியாள் ஒன்று. ஆனால் இன்னைக்கு என்ன மாறி போயிடுச்சு அப்படின்னா, கூட்டம் கூட்டமாக ஓடுறது. எதுக்குன்னு எனக்கு தெரியல. வேளாங்கண்ணிக்கு ஒரு கூட்டம், பூண்டி மாதாவுக்கு ஒரு கூட்டம், லூர்து அன்னைக்கு ஒரு கூட்டம், திருக்கல்யாண மாதாவுக்கு ஒரு கூட்டம், சகாய மாதா குருசடிக்கு ஒரு கூட்டம். எந்த கோயிலுக்கு போனாலும் சொந்த ஊரில் கோயிலை பார்ப்பதற்கு வழி இல்லை. இங்கே எத்தனை மணி பூசை ஃபாதர் உங்களுக்கு? காலையில் 5:30 மணிக்கு திருப்பலி, ஞாயிற்றுக்கிழமை இல்லை, சாதா 6:10 திருப்பலி. இந்த ஆரோக்கியபுரம் பங்கு சமூகத்தில் 6:10 திருப்பலி வருவது மொத்தம் 50-100 பேர். ஆனால் வேளாங்கண்ணி கோயிலுக்கு 1000 பேரும் 5000 பேரும் கூட்டம் கூட்டமாக ஓடுது. சொந்த ஊரில் திருப்பலிக்கு வருவதற்கு வழி இல்லை. 500 கிலோமீட்டர் பயணம் செய்து எந்த அன்னையை பார்க்க போகின்றீர்கள்? சொந்த ஊரில் திருப்பலிக்கு ஆள் கிடையாது. ஆனால் 600 கிலோமீட்டர் தாண்டி எந்த கோயிலுக்கு நீங்கள் அன்னையை பார்க்க போகின்றீர்கள்? எனக்கு தெரியல. இதுக்கு பேர் என்ன? ஆரோக்கிய மாதா. இங்கேயும் ஆரோக்கிய மாதா தான், வேளாங்கண்ணிலையும் ஆரோக்கிய மாதா தான். நீங்கள் இங்கிருந்து ஜெபித்தாலும் அன்னை கேட்பாள், இங்கிருந்து வேண்டினாலும் அன்னை செவி சாய்ப்பாள். வேளாங்கண்ணிக்கு போனாதான் எனக்கு நேர்ச்சை அப்படின்னு சொன்னால் இந்த பக்தியை, இந்த பரவசத்தை நான் எப்படி விமர்சிக்க பண்ண முடியும்?
500 கிலோமீட்டர் 600 கிலோமீட்டர் பயணம் செய்து ஒரு அன்னையை பார்க்க போகின்ற இந்த பக்தி பரவச கூட்டம் சொந்த வீட்டில் சொந்த அம்மாவை பார்க்க வழி இல்லை. கரெக்டு தானேம்மா? சொந்த வீட்டில் சொந்த அம்மாவை பார்க்க மாட்டாங்க. ஆனால் 50 கிலோமீட்டர் தாண்டி கன்னியாகுமரியில் சகாய மாதா கோயிலில் போய் அன்னை மரியாவை பார்த்துட்டு வராங்க. வீட்டில் உள்ள அம்மாவுடைய நிலைமை அது எங்களுக்கு தேவையில்லை. இதுக்கு பேர் பக்தியா? இதுக்கு பேர் மாதா வணக்கமா? சொந்த வீட்டில் அன்னையை பார்க்காதவர்களுக்கு நீங்கள் எந்த தூரத்தில் அன்னையை பார்க்க சென்றாலும் அந்த அன்னை உங்களுக்கு செவி சாய்க்க மாட்டாள். இதான் உண்மை, இதான் நம்பிக்கை. முதல்ல சொந்த வீட்டில் அம்மாவையும் மாமியாரையும் மருமகளையும் பாருங்க, நல்ல முறையில் பாருங்க. அதுக்கப்புறம் தொலைதூரத்திற்கு போய் அன்னை மரியாவுக்கு நேர்ச்சை செலுத்துங்க, காணிக்கை செலுத்துங்க, படையல் செலுத்துங்க, சமபந்தி கொடுங்க, நிறைய நன்கொடை பண்ணுங்க. முதல்ல உங்கள் வீட்டில் உள்ள அம்மாவை நல்ல முறையில் கவனிங்க, உங்கள் வீட்டில் உள்ள மாமியாரை நல்ல முறையில் கவனிங்க, உங்கள் வீட்டில் உள்ள மருமகளை நல்ல முறையில் கவனிங்க. தூரத்தில் உள்ள எங்கேயோ கடவுளை பார்க்க செல்லக்கூடிய நமக்கு அருகில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு ஏன் இரக்கம் காட்ட தெரியவில்லை? இந்த மனிதர்களை ஏன் மதிக்க தெரியவில்லை? மனிதர்களை ஏன் பராமரிக்க தெரியவில்லை என எத்தனை வீடுகளில் சொந்த பெற்ற அம்மா அப்பாவை தெருவில் கட்டிலை போட்டுக்கொண்டு ஏதோ ஒரு மூலையில் பாய் போட்டுக்கொண்டு கவனிக்கின்ற அத்தனை பேருக்கும் நினைத்து பாருங்கள். நீங்கள் கும்பிடக்கூடிய ஒரு கடவுளும் செவிசாய்க்க மாட்டார்கள். வீட்டில் வாழக்கூடிய அப்பாவையும் அம்மாவையும் மருமகளையும் மருமகனையும் மாமியாரையும் பார்க்க தெரியாதவர்களுக்கு அன்னை ஒரு நாளும் செவிசாய்க்க மாட்டார் என்பது என்னை பொறுத்தளவில் அதான் சிறந்த நம்பிக்கை. நிறைய கோயில்களுக்கு ஓடுறீங்க இல்லையா? அம்மாவே தாயே எங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு செவி சாயும் என்று கத்தினீர்கள் அல்லவா? இன்னை நம்முடைய சமூகத்தில் எத்தனை பெண் குழந்தைகள் கத்தி கொண்டிருக்கிறேன்னு தெரியுமா? இந்த குரல் ஏன் கேட்க மறுக்கிறது? இந்த குரலை நாம் ஏன் கேட்கவில்லை? சிறு வயதில் இருந்த எத்தனை பெண் குழந்தைகள் பாலியல் அவலங்களுக்கு உட்படுத்தப்படுகின்றார்கள். அந்த பெண் குழந்தைகளுடைய குரல் நமக்கு ஏன் கேட்கவில்லை? அந்த குரலை முதல்ல கேளுங்க. நம்முடைய குரலை அன்னை கேட்பாள். உங்க பெண் குழந்தைகளை பள்ளிக்கூடத்திற்கு போகின்ற பொழுதும் சரி, ஒரு வேன்ல போகின்ற பொழுதும் சரி, கல்லூரிக்கு போயிட்டு வருகின்ற பொழுதும் சரி, எத்தனை ஆண்கள் தவறுதலாக தொடுகின்றார்கள், எத்தனை டிரைவர் தவறுதலாக தொடுகின்றார்கள், எத்தனை சொந்தக்கார உறவுகள் தவறுதலாக தன் சொந்த உறவுகளையே பெண் குழந்தைகளையே தொடுகின்றார்கள். இந்த வலியை, இந்த குரலை கேட்காத சமூகம் இந்த குரலை அன்னை மரியாள் ஒரு நாளும் கேட்க மாட்டாள். முதலில் உன் அருகில் வாழக்கூடிய உன் குழந்தைகளுடைய குரலுக்கு செவி சாய். உன் அருகில் வாழக்கூடிய பெண்களுடைய குரலுக்கு செவி சாயுங்கள். குறிப்பாக குழந்தைகளுடைய குரலுக்கு செவி சாய்க்காத சமூகத்தினுடைய குரலை ஒரு நாளும் கடவுள் கேட்க மாட்டார் என்பதுதான் இன்றைய ஆரோக்கிய அன்னை வலியுறுத்தக்கூடிய உண்மை. அன்னை மரியா எலிசபெத்தை பார்க்க போனா அல்லவா? எத்தனை கிலோமீட்டர் தெரியுமா? எத்தனை கிலோமீட்டருமா? அன்னை மரியா எலிசபெத்தை பார்க்க போனாங்க அல்லவா? படிச்சிருக்கீங்களா? எத்தனை கிலோமீட்டர் தாண்டி போனாங்க? 150 கிலோமீட்டர் தாண்டி 4 நாட்கள் நடந்து போனாங்கம்மா. மலையடி வாரத்தில் உள்ள ஒரு எலிசபெத் கர்ப்பிணி பெண். அந்த பெண்ணுக்கு உதவி செய்ய யாரும் கிடையாது. 4 நாட்கள் நடக்க வேண்டும். தனியாக ஒரு பெண்ணாக நடந்து செல்ல வேண்டும். 150 கிலோமீட்டர் பயணம் செய்ய வேண்டும். அந்த பெண்ணுக்கு ஓடி சென்று கர்ப்பிணி நேரத்தில், கர்ப்பம் நேரத்தில் அந்த பெண்ணுக்கு பிரசவம் முடிகிற வரையிலும் கூடவே இருந்து உதவி செய்தவள் அன்னை மரியாள், ஆரோக்கிய அன்னை. இன்னைக்கு நாம் எத்தனை பேர் சொந்தக்காரங்களை தேடி ஓடுறோம்? எனக்கு வீட்டில் வேலை, வர முடியாது. தம்பியை பார்க்கறதுக்கு நேரம் பத்தலை, அக்காவை பார்க்கறதுக்கு நேரம் பத்தலை, அண்ணனை பார்க்கறதுக்கு நேரம் பத்தலை, அம்மாவை பார்க்க செல்வதற்கு நேரம் பத்தலை. அவர் வெளிநாட்டிலிருந்து இன்னும் வரல, என் பையன் இப்போ தான் வந்திருக்கிறான், வீட்டில் வர முடியாது, எங்கள் வீட்டு நிகழ்வுகளை பங்கேற்க முடியாது, வேணா இளையார அனுப்பி விடுறேன் வச்சுக்கோ. எத்தனை உறவுகளை பார்க்க சென்றிருக்கிறோம். சொந்த உடன்பிறந்த உறவுகளை கூட பார்ப்பதற்கு வழி இல்லை என்றால் இந்த அன்னை மரியாவை கும்பிட்டு என்ன பிரயோஜனம்? தன் சொந்த அண்ணனை பார்ப்பதற்கு நேரம் இல்லை,
தன் சொந்த அக்காவை பார்ப்பதற்கு நேரம் இல்லை, தன் சொந்த தம்பியை பார்க்க செல்வதற்கு நேரம் இல்லை. அப்படி என்றால் உறவுகளை பார்க்காத உங்களை அன்னை மரியாள் பார்க்க மாட்டாள் தான் உண்மை. முதலில் உறவுகளை பார்க்க சொல்லுங்கள், உறவுகளை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். அந்த புதுப்பித்தலே அன்னை மரியாவுக்கு செலுத்தக்கூடிய வணக்கம். இன்னும் எல்லாவற்றுக்கும் மேலாக எத்தனை பேர் அன்னை மரியாவுக்கு நேர்ச்சி செலுத்துகின்றோம்? எத்தனை பேர் அன்னை மரியாவுக்கு காணிக்கை செலுத்துகின்றோம்? எத்தனை பேர் அன்னை மரியாவுக்கு நன்கொடை கொடுக்கின்றோம்? எத்தனை பேர் அன்னை மரியா என்ற பெயரில் பன்னு கொழுக்கடையெல்லாம் கொடுக்கிறோம் அல்லவா? அதே நன்கொடையை, அதே நேர்ச்சியை எல்லாரும் தெரியக்கூடிய அளவில் செய்யக்கூடிய நாம் யாருமே கவனித்திராத, யாருமே கண்டுகொள்ளாத இந்த ஏழைகளுக்கும் கைம்பெண்களுக்கும் ஏன் கொடுக்க இந்த கை வரவில்லை? நமது ஊரிலே கைம்பெண்கள் உண்டு, நமது ஊரிலே ஏழைகள் உண்டு, யாருமே பார்த்திராத முதியவர்களும் உண்டு, கவனித்திராத முதியவர்களும் உண்டு. ஆனால் அவங்கெல்லாம் பார்க்க மாட்டோம். ஊர் அறிய, உலகம் அறிய, இந்த நாடு அறிய சமபந்தியையும் கொண்டாட்டங்களையும் நேர்ச்சைகளையும் நிறைய படைகளையும் செலுத்திக் கொண்டே இருப்போம். எதற்காக? அன்னை மரியாள் பார்ப்புவா என்று சொல்வதற்காகவா? நீங்கள் ஊர் அறிய செய்யக்கூடிய இந்த நேர்ச்சியை யாருமே அறியாத, யாருமே கவனித்திராத ஏழைகளுக்கு செய்யுங்கள். இந்த கடவுள், இந்த மூவர் கடவுள் எல்லாவற்றையும் பார்ப்பார், உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். எல்லாரும் பார்க்கும்படியாக உங்கள் நற்செயல்களை செய்யாதீர்கள், அது இறைவனுக்கு பிடித்திராத ஒன்று. யாருமே பார்த்திடாத முதியவர்களுக்கு செய்யுங்கள், யாருமே கவனித்திடாத கைம்பெண்களுக்கு செய்யுங்கள், யாருமே கண்டுகொள்ளாத பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செய்யுங்கள். அதான் சிறந்த வணக்கம், சிறந்த பக்தி, சிறந்த செயல்பாடு, சிறந்த ஆன்மீகமும் கூட. நினைத்து பாருங்கள். ஆரோக்கிய அன்னையினுடைய விழாவை கொண்டாடக்கூடிய நாம் ஆரோக்கிய அன்னையை கும்பிட்டு வணக்கம் செலுத்தி வீட்டுக்கு போன உடனேயே ஆரோக்கியமற்ற பொரோட்டாவை வாங்கி சாப்பிட்றீங்க. இது எப்படிங்க நம்ம பக்தியை சொல்ல முடியும்? பேருக்கு ஆரோக்கிய அன்னை, சாப்பிடக்கூடியது அத்தனையும் ஆரோக்கியமற்ற உணவு. இது எப்படி ஆரோக்கியம் தரும்? வெறும் பாக்கெட் ஐட்டம். குழந்தைகளுக்கு பெரியவர்களுக்கு அத்தனையும் எல்லாமே பாக்கெட் உணவுப் பொருட்கள், லேசு, குறுக்குறு எல்லாம், அத்தனையும் கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி வாங்கி சாப்பிட்றது. கடையில் தொங்க போட்ட உடனேயே போய் வாங்கி எடுக்கிறது. நான் ஒரு கடைக்கு போயிருந்தேன், கொஞ்சம் பேரிச்சம்பழம் வாங்கணும் கடைக்கு போயிருந்தேன். அந்த கடையில் ஒரு அம்மா, அப்பா, ஒரு சின்ன குழந்தை ஷாப்பிங் வராங்க. அப்போ அந்த வந்த உடனே அந்த அம்மா ஒன்றும் பார்க்கல, ஒரு பாக்கெட் குறுக்குறு, ஒரு பாக்கெட் லேஸ், ஒரு பாக்கெட் அது பிஸ்கெட்டு எல்லாம் வாங்கி போட்டுட்டு குழந்தைக்கு என்னது தொங்க போட்டுருக்கக்கூடிய எல்லா சாக்லேட்டும் வாங்கி கொடுத்துட்டு கிளம்புறாங்க. இந்த அம்மாவை நான் என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க? இதுக்கு பேர் என்ன? குழந்தை வளர்ப்பா? குழந்தை வளர்க்க தெரியலன்னா பெத்துக்காதீங்க தயவு செஞ்சு. நல்ல உணவுகளை கொடுக்காத தாய் எப்படி ஆரோக்கிய அன்னையை வழிபட முடியும்? ஆரோக்கியமான உணவுகளை சமைத்திராத அன்னை எப்படி ஆரோக்கிய அன்னைக்கு வணக்கம் செலுத்த முடியும்? நல்ல உணவுகளை பார்த்து பார்த்து செய்திராத குடும்பம் எப்படி ஆரோக்கிய அன்னைக்கு விசுவாசமாக இருக்க முடியும்? நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் அத்தனையும் விஷம். குறிப்பாக பிராய்லர் கோழி, குறிப்பாக பரோட்டா, மைதா மாவில் கலந்த அத்தனை உணவுப் பொருட்களும் ஒரு சின்ன குழந்தையை கூட வயதுக்கு மிஞ்சினிய உடலாக மாற்றும். இன்னைக்கு 4 வயசுல 5 வயசுல ஒரு பொண்ணு, ஒரு குழந்தை வயசுக்கு வர்றாங்கன்னா அதுக்கு முதல் காரணம் சாப்பிடக்கூடிய நொறுக்கு தீனிகளும் உணவுகளும் தான். ஆரோக்கிய அன்னைக்கு விளையாடக்கூடிய நமக்கு ஏன் ஆரோக்கியமான உணவுகளை குழந்தைகள் கொடுக்க தெரியவில்லை? நினைத்து பாருங்கள். முன்பொரு காலத்திலலாம் நம்முடைய வீட்டில் சமைக்காத உணவுகளே கிடையாது. ஒரு ஃபங்க்ஷன் வந்தால், ஒரு விழா வந்தால் வீடுகளில் அவ்வளவு பலகாரம் இருக்கும், அவ்வளோ பலகாரம் இருக்கும். சமைப்போம், உட்காந்து சமைப்போம். தெரு தெருவா, வீடு வீடா, அன்பியமா பக்கத்து வீடெலாம் சேர்ந்து அல்வாயெல்லாம் செய்வோம். அதெல்லாம் நடந்துச்சு. இன்னைக்கு சமைக்கலை, வீட்டில் ஹோட்டலில் போய் 40 பரோட்டா 50 பரோட்டா வாங்கி எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றது, நாசமாக போகிறது. பேருக்கு ஆரோக்கிய அன்னையினுடைய விழா. முதல்ல சமூகத்தை நாம் காப்பாற்ற வேண்டுமென்றால், ஆரோக்கிய அன்னைக்கு வணக்கம் செலுத்த வேண்டுமென்றால்
முதல்ல நம்முடைய சமூகத்தில் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, நம்முடைய பெண் குழந்தைகளுக்கு என்ன நேர்ந்து கொண்டிருக்கிறது, நம்முடைய ஆண் குழந்தைகள் ஏன் என்ன சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற அடிப்படை புரிதல் இல்லாமல் வணக்கம் செலுத்துவதை விட்டுவிடுங்கள். வராதிங்க குருசடிக்கு, வேண்டாம். முதல்ல உங்கள் வீட்டில் ஆரோக்கியத்தை நிலைநிறுத்துங்கள். சமூகத்தில் ஆரோக்கியத்தை நிலைநிறுத்துவோம். நம்முடைய பங்கு சமூகத்தில் ஆரோக்கியமான உணவும் ஆரோக்கியமான சூழலும் ஆரோக்கியமான காற்றும் இருக்கிறதா என்று உறுதிப்படுத்துவோம். ஏனெனில் ஆரோக்கிய அன்னையை வழிபட்ட உடனேயே ஆரோக்கிய அன்னை எல்லோருக்கும் ஆரோக்கியத்தை கொடுப்போல் அல்ல. முதலில் நாம் செய்ய வேண்டியது என்ன என்று யோசித்து பார்ப்போம். நான் ஆரோக்கியமாக இருக்கிறேனா? இன்றைக்கு எத்தனை பெண்கள், ஆம்பளைங்க விளையாடுவாங்க விட்டுருவோம், பசங்க விளையாட போயிடுவாங்க விட்டுருவோம், இன்னைக்கு எத்தனை பெண்கள் ஆரோக்கியமாக உங்கள் உடலை வைத்திருக்கின்றீர்கள்? ஒரு எக்ஸசைஸ் கிடையாது. காலையில் எந்திரிச்ச உடலிருந்து ராத்திரி வரைக்கும் ஒரு உடற்பயிற்சியும் கிடையாது. அப்படியே ஊதி பெருத்து போகிறது. அதில் சுகரு, அட்டாக்கு, கால்வலி, முதுகுவலி, எல்லா வலியும் வந்து சேருது. இன்னைக்கு கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் ஒரு உடற்பயிற்சி கூட செய்வது கிடையாது. கல்லூரி முடிந்து வந்த உடனேயே செல்லை எடுக்க பார்க்கறது, ஸ்னாப்சாட்டு, இன்ஸ்டாகிராம், நோட்டிஃபிகேஷன், அதில் ஒரு வீடியோ, அதில் ஒரு 4 மணி நேரம் ரீல்ஸ் பார்த்துட்டு அப்படியே தூங்குறது. இது என்னங்க ஆரோக்கியம் அன்னைக்கு கிடைக்கக்கூடிய வணக்கம்? ஆரோக்கியம் அப்படியாக இருந்தாங்க. கிறிஸ்துவனுடைய பணி என்றால் முதலில் ஆரோக்கியத்தை ஆரோக்கிய வரும் பங்கு சமூகத்தில் நிலைநிறுத்துவோம். ஒரு பங்கு சமூகமாக திட்டமிடுவோம். நம்முடைய தலைமுறை எப்படி உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, என்ன ஆரோக்கியமான சூழல் இங்கே இருக்கிறது, கஞ்சா, கூலிப் எல்லாமே இங்கே இருக்கிறதா மாற்றுவோம். என்ன பண்ணலாம்? ஆரோக்கிய அன்னை மந்திரவாதி அல்ல. வந்த உடனே ஒளியெல்லாம் கொடுத்து எல்லாரும் மாற்ற போகிறது கிடையாது. ஒரு பங்கு சமூகமாக நாம் என்ன செய்கின்றோம், நம்முடைய நிலைப்பாடு என்ன, நம்முடைய செயல்பாடுகள் என்ன, இதை பொறுத்து தான் ஆரோக்கிய அன்னையினுடைய ஆசீர் இந்த மண்ணிலே தங்கி இருக்கும். ஆமென். நற்கருணை நாயகனே, ஆண்டவரே என் வாழ்வே, அன்பின் தீபம் ஏற்றி நீயே ஆதரிப்பாயே.